வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பொதுமக்கள் வீடுகள் கட்டுவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் வீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்திற்கு மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இரண்டும் சேர்ந்து 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் புதிதாக வீடு கட்டுவதற்கான நிபந்தனைகள் என்ன, யாருக்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி கிடைக்கும் மற்றும் எப்படி விண்ணப்பிக்கணும் போன்ற கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, அரசு பொதுமக்களின் சொந்த வீட்டு தேவைகளை நிவர்த்தி செய்யும் நோக்கில் ஒரு புதிய மற்றும் விரிவான ஒருங்கிணைந்து வீட்டு திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 22,500 மலிவு விலை வீடுகளை கட்டுவதற்கு அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முயற்சி பல மக்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கும் சமூக நலனை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் பிரதம மந்திரி நகர்ப்புற வீடு திட்டம் 2.0 திட்டத்தோடு இணைந்து புதுச்சேரி அரசின் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக இந்த வீடுகள் எல்லாம் கட்டித்தரப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகங்கள், குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான வீடுகளை அணுகுவதை இது உறுதி செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நிலையான நகர்ப்புற வளர்ச்சிக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்குது அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படக்கூடிய இந்த திட்டத்தில் மத்திய அரசினுடைய பங்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 மாநில அரசின் பங்கு 2,75,000 என மொத்தமாக பயனாளிக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு திட்டத்தில் சொந்தமாக நிலம் வைத்திருப்பவர்கள், பொது பிரிவை சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு கூடுதலாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே விண்ணப்பிச்சு கிடைக்காத விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பயனாளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் தவணையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் தற்போது வரை 10,928 வீடுகள் கட்டு முடிக்கப்பட்டுள்ளன. அதே சமயத்தில் 3,241 வீடுகள் தற்போது கட்டப்பட்டும் வருகிறது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் விண்ணப்பங்கள் புதுச்சேரி குடிசை பகுதி மாற்று வாரிய அலுவலகத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் நேரில் சென்று தேவையான படிவங்களை எல்லாம் பெறலாம். கூடுதலாக விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான tcpd.py.gov.in அப்படிங்கிற இணையதளம் மற்றும் pmaymis.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாகவும் ஆன்லைனில் விண்ணப்ப படிவங்களை எளிதாக அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான இணையதள முகவரியை உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்பதாரர்கள் தேவையான ஆவணங்களை எல்லாம் கொடுத்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கான நிதி உடனே விடுவிக்கப்பட்டு உங்களுக்கும் புதிதாக அரசு சார்பில் வீடு கட்டித்தரப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.